ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய தேவன் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையில் பொறாமை என்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறதா? உன்னை நோக்கி ஒவ்வொரு மனிதரும் பார்த்து உனக்கு வருகிற மதிப்புகளை நினைத்து அவர்கள் பொறாமை கொள்ளுகிறார்களா? பொறாமை கொண்டாலும் பரவாயில்லை, நீங்கள் விழுந்து போகணும், ஒன்றுமில்லாமல் ஆகணும், உங்கள் சீட்டு காலி ஆகணும், அந்த இடத்துக்கு நான் வரணும், எப்படியாவது உங்களுடைய காரியத்துக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து தான் வேத வசனம் சொல்லுகிறது. அதை பார்க்க போகிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்த தேவ மனிதராகிய தானியேலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்க நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தானியேலை குறித்து தாரியு ராஜா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தன் தேவன் பேர்ல தானியேல் விசுவாசமாயிருந்தபடியால் அவனுக்கு எந்த சேதமும் வரவில்லை. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவன் மகா பெரிய தேவன். உனக்காக, உன் பாவத்துக்காக, உன் வியாதிக்காக, உன்னுடைய மரணத்தின் வாசனை வீசிக்கொண்டிருக்கிற அந்த தருணங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இனி வாழவே முடியாது, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் மூழ்கி போகிறேன் என்று சொல்கிற உன் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு. தானியேல் குறித்து தாரியு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், தானியேல் தன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னவர். யோவான் சுவிசேஷம் 11:40 நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில், உன் சூழல்ல உன்னுடைய ஸ்டேட்டஸை கெடுக்கணும்னு நினைக்கிற, உனக்கு வருகிற மதிப்பை, உனக்கு வருகிற உயர்வை, உனக்கு வருகிற பெருக்கத்தை, உனக்கு வருகிற சகல நன்மைகளையும் கெடுக்க நினைக்கிற சகலரும் மேற்கொள்கிற சகல விதமான காரியத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். தேவபிள்ளையே, ராஜ்யம் முழுமைக்கும் தாரியு ராஜா சொல்றாரு, ராஜ்யம், அந்த மாகாணங்கள், இந்த ராஜ்யம் முழுமைக்கும் அந்த ராஜா தேசாதிபதிகளை ஏற்படுத்த தாரியு நினைச்சா 120 நாடுகளுக்கும். அதுல ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தாரியுவுக்கு நலம் என்று கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. இதுல தானியேல் மேல அதிகாரியாய் காணப்பட்டான். இந்த தானியேலை தாரியு ராஜா தேசத்திற்கெல்லாம் அதிகாரியாக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சார். இவங்க எல்லாத்துக்கும் மேல இவர்களை அதிகாரியாக்கணும்னு சொல்லி நினைச்சாரு. அப்போ உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரி உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேல் 3 வேளையும் தன் தேவனை நோக்கி
ஜெபித்து அவருடைய சமூகத்துல விண்ணப்பம் செய்கிறவராய் காணப்பட்டார். நீங்க ஆண்டவரை தேடுறவரா? ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறாரா? உங்களுக்கு நல்ல உயர்வை ஆண்டவர் கொடுக்க தீர்மானித்து வைத்திருக்கிறார். இதை கண்டு அந்த தேசாதிபதிகளாக இருந்தாலும் சரி, மந்திரிமார்களாக இருந்தாலும் சரி, எல்லா அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இவனை குற்றப்படுத்த, தானியேலை குற்றப்படுத்த அவர்கள் வகை தேடினார்கள். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணப்படவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால அவங்க தேவன் பேரில் இருக்கிற விசுவாசத்தில், அந்த விஷயத்திலேயே, அதாவது அவங்க தேவன் பேரில் இருக்கிற விஷயத்திலேயே அவனை குற்றப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஒரு திட்டம் பண்ணினாங்க. என்ன திட்டம் பண்ணாங்க? ராஜாவை தவிர வேற எந்த தேவனையும் எந்த மனிதனிடத்திலும் வேண்டுதலோ விண்ணப்பமோ வைக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணிட்டு குற்றப்படுத்தணும், இவனை முடிச்சு கட்டணும்னு நினைச்ச ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே 30 நாட்கள் அளவும் உம்மை தவிர எந்த தேவனிடத்திலும் வேண்டுதல் செய்யக்கூடாது, விண்ணப்பம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகள், தேசாதிபதிகள், மந்திரிகள் எல்லாம் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. தாரியு ராஜா கிட்ட. ராஜா கிட்ட கையெழுத்தும் வாங்குறதற்கு முற்பட்டுட்டாங்க. அவரும் கையெழுத்திட்டார். இது மாறாத ஒரு பிரமாணம். ராஜா கையெழுத்து போட்டா அது மாற்றவே முடியாது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கையெழுத்து போட்டுட்டாங்களா? உன்னை வேலையை விட்டு தூக்குறது கையெழுத்து போட வச்சுட்டாங்களா? உனக்கு இது கிடைக்க கூடாது என்று கையெழுத்து போட்டு விட்டார்களா? உன்னை சிறைப்பிடிக்க சிங்கங்களின் கெபில போடுவதற்கு கையெழுத்து போட்டாங்க. அந்த கையெழுத்தை கூட மாற்றுவதற்கு இன்றைக்கு தேவன் உங்கள் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். தேவபிள்ளையே, வாழ்க்கையில எப்படியான சூழ்நிலை வந்தாலும் சரி, வாழ்க்கையை துளிர்விட செய்ய, வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு மேலாக உன்னை உயர்த்த ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டாரு. உனக்கு தெரியுமா? இந்த கால நேரத்தில் உனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உயர்த்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. உன் விசுவாசம் எப்படி இருக்குது என்பதை நீ இன்றைக்கு ஆலோசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, இப்போ தானியேலை பார்க்குறாங்க. தானியேல் 3 வேளையும் தவறாம ஜெபம் பண்றா மேல் வீட்டாரில் போய். இப்போ ராஜாட்ட போய் சொல்ல போறாங்க, ராஜாவே நீங்க சொல்றதுக்கு அவன் கீழ்ப்படியல. பாருங்க எப்படி எல்லாம் வராங்க ஒரு மனுஷனுக்கு. கீழ்ப்படியல. பாருங்க அவனை என்ன செய்யணும்? நீங்க கையெழுத்து போட்டீங்க, சிங்கத்துடைய கெபில போடணும். ஐயோ, தாரியு ராஜா எவ்வளவு நேசித்தார் தெரியுமா? அப்போ தாரியு ராஜா சொல்றார் தானியேல்ட்ட, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். பாருங்க அவருக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம் உனக்கு கிடைக்கல, ஆண்டவர்கிட்ட கேட்ட விடுதலையாக முடியல, ஆண்டவர்கிட்ட கேட்ட நீ இடைவிடாமல் ஆராதிக்கணும். அதுதான் விசுவாசம். என் தேவன் மட்டுமே எனக்கு செய்ய முடியும், என் தேவன் மட்டுமே என்னை உயர்த்த முடியும், என் தேவன் மட்டுமே இந்த காரியத்துக்கு உண்டான பதிலை தர முடியும் என்று அவர் மேல மட்டும் ஆழமான ஒரு விசுவாசத்தை நீ வைக்கணும். இந்த காரியம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. மனிதர்களை யாரும் நம்ப வேணாம். சொல்றாரு, என்னை விசுவாசி. தேவன் பேரில் அவன் விசுவாசம் வைத்தான், ஒரு சேதமும் காணப்படல. இப்ப என்னாச்சு? சிங்கத்தோட கெபில போட்டு மூடியாச்சு, கல்ல போட்டு மூடியாச்சு. ராஜாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. காலையில வராரு, எப்படியாச்சும் அவனை காப்பாற்றணுமே. எப்படி முடியும்? இந்த கல்ல தள்ள சொல்லிட்டு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? உள்ள இருந்து ஒரு குரல் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. என்ன ஒரு வார்த்தை பாருங்க, நீர் என்றும் வாழ்க. நான் இடைவிடாமல் ஆராதித்த என் தேவன் என்னை தப்புவிக்க சிங்கத்தின் வாய்க்கு, சிங்கத்தின் பற்களுக்கு தப்புவித்தார், சிங்கத்தின் வாய்களை கட்டுவித்தார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இன்றைக்கு அந்த பாக்கியத்தை உனக்கு தரப்போகிறார். யாரெல்லாம் உன்னை பேசினாங்களோ,
அவங்க வாய் கட்டப்படும். யாரெல்லாம் நீ அழிய வேண்டும் நினைத்து குற்றப்படுத்தினார்களோ அவருடைய கையெழுத்துக்களை குலைத்து போட போகிறார். யாரெல்லாம் உன்னை முடித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு பாருங்க என்ன ஒரு காரியம் பாருங்க. அந்த சிங்க கெபியிலிருந்து தானியேலை தூக்கி விட்டாச்சு. யாரெல்லாம் அவனை முடிக்கணும், அழிக்கணும், சேதப்படுத்தணும், ஒண்ணுமில்லாமல் பண்ண நினைச்சாங்களோ அவர்களை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை அந்த சிங்க கெபியில் இப்ப போட போறாங்க. போடுவதற்கு அடியில விழுவதற்குள்ளாக சிங்கங்கள் கவ்விக்கொண்டு அவர்களை முடித்து விட்டது. தேவபிள்ளையே, இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். உனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரனுடைய சுதந்திரமும் என்னால் உண்டான நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது என்ன காரியம் வருது? பின்பு ராஜாவாகிய தரியோ தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உங்க வீட்டில் சமாதானம் பெருகும். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுநடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. உன் வாழ்க்கையில என்னைக்கும் ஜெயத்தை கொடுக்கிற டூல் என்ன தெரியுமா? நீ உன் தேவன் பேரில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைக்கிற விசுவாசம் இத்தனை காரியத்தை உனக்கு செய்யும். என்னை கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொடு. ஐயோ, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலையே, இவங்க எனக்கு காப்பாத்தலையே, என்னால் இதை முடியலையே என்று சொல்கிறார். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கடுகள விசுவாசம் உனக்கு இருந்த போது இந்த பெரிய மழையை பார்த்து பெயர்ந்து போய் என்றால் பெயர்ந்து போகும் என்று மத்தேயு 17, 18, 19, 20 நாம் அந்த செய்தி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் என்னோட மகிமை நீ பார்க்க முடியும். உனக்கு ஒரு ஜெயத்தை நான் தருவேன். தேவப்பிள்ளையே, இந்த நாட்களில் உன்னுடைய விசுவாசம் யார் பேரில் இருக்கிறது? உனக்குள் என்ன ஆவி கிரியை செய்கிறது? இடைவிடாமல் தேவனை நீ ஆராதிக்கிறாயா? தேவப்பிள்ளையே, நீ நிச்சயமாய் பிழைப்பாய், நிச்சயமாய் உயர்வாய், நிச்சயமாய் உனக்கு வருகிற நன்மைகள் புறப்படும். நீ தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியங்களும் காலங்களும் வந்து விட்டது. சோர்ந்து போக வேண்டாம். God bless you, God be with you. இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம். ஆமென்.